ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்ய தெரியாதவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் உங்களால் செய்ய முடியும். எல்லா அளவுகளையும் சரியாக போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் இதே அளவை கொண்டு நீங்கள் செய்யும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொழுக்கட்டை ரெசிபி கிடைக்கும். வாங்க இப்போது 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வேர்க்கடலை பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் ரெடி பண்ணியிருக்கிற அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்காக ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ஈர மாவு தான் இப்போ வந்து நான் எடுத்திருக்கேன். மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொழுக்கட்டை, புட்டு இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் அரிசி மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டை மாவை 3 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. எல்லா பொருளையுமே இதே கப்பில் நான் அளந்து சேர்த்துக்க போகிறேன். கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பூர்ணம் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். இருந்தாலும் மேலே இருக்கிற மாவு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்காக உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக மாவை வந்து கரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்து மாவை நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இந்த கடாயில் கரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணிக்கணும். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு நான் கலந்து கொடுத்துக்கிறேன். தீ ஃபுல்லாக வைக்கும்போது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், உருண்டை கட்ட ஆரம்பிச்சிடும். அரிசி மாவு வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பொறுமையாக நம்ம கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மாவு நல்லா உருண்டை கட்டாமல் நல்லா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக எல்லா மாவும் ஒன்றா சேர்ந்து உருட்டுற பதத்துக்கு நல்லா வரணும். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப மாவு இலக்கமாக இருந்தாலும் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா மாவு தட்ட முடியாது. மாவை ரொம்ப கெட்டியாக குக் பண்ணிட்டாலும் கையில் எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அந்த விரிசல் இல்லாமல் இருக்கணும், அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி எல்லா மாவும் ஒன்றா சேர்ந்து இப்படி திரண்டு வர மாதிரி நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா சூடாகட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையை வறுத்துட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மிக்சியில் வேர்க்கடலையை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் வேர்க்கடலையை அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் அரைப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் வேர்க்கடலையை அரைக்கும் போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து உருண்டை கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் அரைக்கக்கூடாது. இப்போ இது கூட வெல்லத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காய் துருவலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கலாம். வெல்லம் உங்களுக்கு நல்லா பொடியாக கிடைக்கும். வெல்லத்தில் கல் தூசியெல்லாம் இல்லாத மாதிரி நல்ல வெல்லமாக சுத்தமான வெல்லமாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லத்தை சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஆனாலும் நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா எல்லாமே சேர்ந்து உருண்டை கட்ட ஆரம்பிச்சிடும். பார்த்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இந்த பூர்ணத்தை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு குறைஞ்சி வந்துருச்சு. நல்லா மாவு சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒரு முறை உருண்டைகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மாவை ஒரு முறை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்றது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக இல்லை பெரிய பெரிய உருண்டைகளாக நீங்கள் எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெய் வந்து லைட்டாக தடவிக்கிட்டு நீங்கள் தட்டிக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரலை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப அழகாக ஈவனாக ப்ரெஸ் பண்ண முடியும். இது போல் மாவை ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப விரிசல் விட ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப மாவு கெட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வேளை மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, விரிசல் விடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை ஒரு மிதமான சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் லைட்டாக தெளித்து நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈவனாக நான் வந்து பார்த்திங்கன்னா மாவை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருக்க வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் வந்து அந்த மாவை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை பூர்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு மடிச்சிக்கலாம். இந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா டைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். வேக வைக்கும்போது லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வேகும்போதே அந்த ஓரங்கள் வந்து பிரிஞ்சு வந்துட்டு பூர்ணமெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நல்லா ஓரங்களை இந்த மாதிரி லெவலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும்.
ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சு வேக வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு இந்த தட்டு மேலே ஒரு காட்டன் துணி வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வெறும் இட்லி பாத்திரத்தில் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை இந்த இட்லி தட்டு மேலே போட்டு நீங்கள் கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் வச்சுட்டு நான் மீதி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள் இந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே போட்டுட்டோம்னா தண்ணி அதிகமாக இதை மேலே சொட்டாமல் இருக்கும். வேகும் பொழுது நல்லா சூப்பராக நமக்கு கொழுக்கட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் நமக்கு குக் ஆகிட்டு வரும். மேலே மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே மாவு ஓரளவுக்கு நம்ம வேக வச்சுருக்கிறதுனால ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக 12 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் இந்த மாவை தொடும்போது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம மாவு வந்து கடாயில் போட்டு குக் பண்ணி தான் எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேண்டியதே இல்லை. கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும், கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடும். இப்போது இந்த கொழுக்கட்டையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சுட சுட ரொம்பவே சூப்பராக கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வேர்க்கடலை பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாவு வந்து மேலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் மேல் மாவு சாப்பிடவே. நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு இந்த மாதிரி வேர்க்கடலை பூர்ணம் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்ததான் எள்ளு பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல 1 கப் அளவுக்கு எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளை முதல்ல கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் அப்படியே யூஸ் பண்ணாமல் கல் தூசி எல்லாம் இல்லாத மாதிரி முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு 2-3 முறை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு வடிகரண்டியில் போட்டு வடித்து எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக காய வச்சுக்கோங்க. வெயில் இல்லை, காய வைக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. வடிகரண்டியில் போட்டுட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணதுக்கப்புறமா கடாயில் போட்டு நம்ம வறுத்துக்கிட்டா போதும். இப்போ நான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இருந்தாலும் நல்லா வறுக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு இருந்ததும் எடுத்துருக்கிற அந்த 1 கப் எல்லையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே நம்ம வறுக்கும் போது தீஞ்சு போகாமல் நல்லா வறுத்தெடுக்க முடியும். நம்ம வறுக்க வந்து பார்த்திங்கன்னா எள்ளு கொஞ்சம் லைட்டாக வெடிக்கிற மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு இப்போ நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வறுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கிறேன். ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த எள்ளை சேர்த்துட்டு முதல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி ரவை மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இது கூடவே இப்போ 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஆனால் 3/4 கப் வெல்லம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெல்லத்தை சேர்த்ததுக்கப்புறமா பல்ஸ் மோட்லேயே ஒரு 2-3 முறை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தால் வெல்லம் எள்ளோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். நல்லா உதிரியாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்ணம் கிடைக்கும். எள்ளு வெல்லத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எள்ளு கொழுக்கட்டைக்கு பூர்ணமும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா இது போல் உதிரியாக எள்ளு பூர்ணத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மேல் மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு மாவு வந்து மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதை நான் சொல்லியிருப்பேன். அதே மெத்தட் தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை அளந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா நைஸாக உருண்டை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடாயில் கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உருண்டை கட்டாமல் மாவை வந்து குக் பண்ணி எடுக்க முடியும். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு ஊற்றும் போதே ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு ஒட்டாமலும் இருக்கும். டேஸ்ட்டே வந்து மேல் மாவு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவும் நல்லா ஒட்டி நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும்பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக மாவு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கையில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிஸாக கட்டை விரல வச்சு நடுவிலேருந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் நல்லா அழகாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மேல் மாவு இந்த மாதிரி தட்டி எடுக்க முடியும். இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த எள்ளு பூர்ணத்தை நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பூர்ணம் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு பூர்ணத்தை வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓரங்களை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம சோமாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்வோம் பார்த்தீங்களா, அந்த ஓரங்களில் வந்து டிசைன் இருக்கும். அந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் இது போல் நீங்கள் ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு டிசைன் வந்து அழகாக கிடைக்கும். 2 பக்கமும் நீங்கள் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை இந்த மாதிரி டிசைனாக நம்ம பண்ணி வைக்கும்போதும். இதே போல் எல்லா மாவையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திரும்பவும் இட்லி தட்டு வச்சுட்டு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையுமே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த காட்டன் துணியை போட்டு நல்லா இந்த மாதிரி மூடி வச்சுட்டு மூடி போட்டு குறைஞ்சது 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 12 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சுட சுட சூப்பராக எள்ளு பூர்ணம் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. மேலே இருக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையை இன்றைக்கி செஞ்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட சாப்பிடலாம். எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மேலே இருக்கிற மாவு நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டாலுமே கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த 2 விதமான பூர்ணம் கொழுக்கட்டையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் வேர்க்கடலை பூர்ணம் கொழுக்கட்டை, எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.